வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் கம கம கருவாட்டு குழம்பு. ஃபஸ்ட்டு கருவாடை எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்க்குறோம். நம்ம கருவாடு எல்லாம் இப்போ சமைக்கிறது கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கருவாட்டு குழம்பு செய்ய போகிறேன். அதுவும் செம்ம சூப்பரான நம்ம நாட்டுப்புறத்தில் எப்படி செய்வாங்க, கிராமப்புறங்களில் இதுக்காக ஸ்பெஷலாக மிளகு சீரகம் எல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் இப்போது அந்த காரெல்லாம் தாங்க முடியாது. கொஞ்சம் மிளகு சீரகம் இல்லாமல் நம்ம வீட்டில் சிம்பிளாக கொஞ்சம் வேகமாக இந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கடுகு போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு போடுங்க. அதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம், பச்சை மிளகாய், நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிடி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வெங்காயம் வேணுமோ, உங்கள் வீட்டில் 4 பேருனா 4 வெங்காயம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இந்த இடத்துல ஏன் உப்பு ஆட் பண்ணுறோன்னா, டக்குன்னு தக்காளியும் வெங்காயம் வெந்துடும். கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். இதெல்லாம் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு நம்ம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் நமக்கும் உடம்புல நல்ல சக்தி கொடுக்குறது. அதுக்கப்புறமா இதில் உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு இது உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் என்னென்ன காய்கறியுமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா இதுவே ஒரு ஃப்ளேவர் தான். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டுமே எடுத்து சாப்பிட்டா. இப்போ இதில் நம்ம கருவாடை ஆட் பண்ண போகிறோம். இந்த கருவாடை ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த கருவாட்டு குழம்பை சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் நான் கூறுதோ அவங்க செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 1/2 அன் ஹவரில் எல்லாமே முடிஞ்சிடும் எல்லா வேலையும். அதனால தான் இது சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்ற ஒரு ரெசிப்பியாக நான் வச்சுருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா மிளகு சீரகம், மிளகு சீரகம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா நசுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் கருவாடு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை போட்டு இதில் கலரி விடுங்க. அதனோட வாசனை, அதுக்கப்புறம் அதை நல்லா வேகணும். நல்லா கலரின பிறகு நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக வேணாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக குடித்தாலும் இதில் என்ன ஸ்பெஷல்னால் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு ரசம் போல் வச்சு குடித்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.